வணக்கம் யுவராணி. தஞ்சை மாவட்ட டெல்டா பகுதிகளான கும்பகோணம், பாபநாசம், திருவிடைமருதூர், திருப்பனந்தாள், பந்தநல்லூர் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக மும்முனை மின்சாரம் சரியாக வழங்கப்படவில்லை. இதனால் பெரும்பாலான பகுதிகளில் விவசாய பணிகள் முற்றிலுமாக முடங்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. காவிரி ஆற்று நீரை நம்பி விவசாயம் மேற்கொண்டு வந்த டெல்டா பகுதி விவசாயிகள் கடந்த சில ஆண்டுகளாக காவிரி ஆற்றில் போதுமான அளவு தண்ணீர் கிடைக்காததால் மின்சார மோட்டார்கள் மூலம் விவசாய பணிகள் மேற்கொண்டு வந்தனர். கடந்த 10 நாட்களுக்கு மேலாக ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கூட மும்முனை மின்சாரம் கிடைப்பதில் பல்வேறு சிக்கல்கள் எழுந்துள்ளது. இதனால் கோடை சாகுபடியில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் கருகும் நிலை உருவாகியுள்ளது. இது குறித்து விவசாயிகள் பலமுறை அரசுக்கு கோரிக்கை வைத்தும் எந்த ஒரு பலன் அளிக்காததால் தஞ்சை மாவட்டம் பந்தநல்லூர் அருகே மரத்துறை அந்த மரத்துறை பகுதியில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் திருப்பனந்தாள் வைத்தீஸ்வரன் கோயில் சாலையை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக இப்பகுதியில் பெரும் போக்குவரத்தானது பாதிப்படைந்துள்ளது. பந்தநல்லூர் காவல் ஆய்வாளர் தலைமையில் போலீசார் இவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த போதிலும் தற்போது வரை அந்த சாலை மறியல் போராட்டமானது தொடர்ந்து வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, அந்த வீடுகளுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் வழங்கக்கூடிய மின்சாரமும் போதுமான அளவு வழங்கப்படாததால் பல்வேறு குடிநீர் தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது யுவராணி.